சேலத்தில் அதிமுக பகுதி செயலாளரும் மாநகராட்சியின் முன்னாள் மண்டல குழு தலைவருமான சண்முகம் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, கழகத்திற்காக உழைத்த கழக தொண்டனை கொடியவர்கள் கொலை செய்து விட்டதாக கண்ணீர் மல்க கூறியுள்ளார். நல்ல தொண்டர். அவர் 2 முறை குண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராக பொறுப்பேற்று சிறந்த முறையிலே பணியாற்றியவர். அப்படி கழகத்துக்காக உழைத்த கழக தொண்டனை கொடியவர்கள் கொலை செய்து இன்றைய தினம் அவர் குடும்பத்தை நடுத்தருவிலே நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் தொடர் கொலை நடந்து கொண்டே இருக்கின்றது. தினந்தோறும் கொலைகள் நடைபெறாத நாளே கிடையாது. இந்த கொலை குற்றம் செய்தவர் அந்த பகுதியிலேயே போதைப் பொருள் விற்பனை செய்ததாகவும் அதோடு லாட்டரி சீட் விற்றதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன, செய்திகள் வெளிவந்துள்ளன. இப்படி சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட ஒருவரை காவல் நிலையத்தில் மறைந்த திரு சண்முகம் அவர்கள் புகார் செய்த காரணத்தினால் அந்த பொறுத்து கொள்ள முடியாத பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சதீஷ் அவரோடு இருக்கின்ற குற்றவாளிகள் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டு சண்முகத்தை படுகொலை செய்திருக்கின்றார்கள். இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் போலீஸ் கைது செய்து உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். திரு சண்முகம் அவர்களை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய உறவினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.